பாகிஸ்தான் எவ்வளவு நம்ம கிட்ட வாங்கினாலும் இல்லை எந்த அளவுக்கு இந்த பிரச்சனையை விட்டு இந்தியா வெளியில் போகணும்னு நினச்சாலும் இதை முடிக்கிறதுக்கு பாகிஸ்தான் தயாராக இல்லை. பாகிஸ்தான் இந்த பிரச்சனையை எந்த அளவுக்கு பெருசாக வளர்த்திட்டு போகிறாங்கிறத இன்னைக்கு நடக்கக்கூடிய சம்பவங்கள் கொஞ்சம் கொஞ்சமாக வெளியில் காமிச்சிட்டு இருக்குன்னே சொல்லலாம். சரி, ஓகே, இந்தியா பாகிஸ்தான் பிரச்சனை அவ்வளோதான் முடிஞ்சிருச்சு. ஏன்னா இந்தியா பண்ணதுக்கு திரும்ப பாகிஸ்தான் ஒரு ட்ரோன் ஸ்ட்ரைக்கை பண்ணுறாங்க, ஒரு மிசைல் ஸ்ட்ரைக்கை பண்ணுறாங்க, எல்லாம் அவ்வளோதான் முடிஞ்சிருச்சுன்னு நினச்சிட்டு இருக்கப்போ திரும்பவும் இந்தியாவோட பெரும்பான்மையான இந்த வெஸ்டர்ன் பகுதிகளை பாகிஸ்தான் குறி வச்சு அடிக்க ஆரம்பிச்சிருக்காங்க. ஜம்மு காஷ்மீர் முழுக்க இப்போ ஒரு 80 ட்ரோன்ஸ் வரைக்கும் உள்ள இன்டர்செப்ட் பண்ணப்பட்டிருக்கலான்ற ஒரு செய்தி ரொம்பவே வைரலாக பரவிட்டு இருக்கு. இது கன்ஃபார்மும் பண்ணப்பட்டிருக்கு. நம்மளோட எமர்ஜென்சி மீட்டிங்ன்றதை NSA அஜித் தோவல் அவர்களுடனும் ஃபாரின் மினிஸ்டர் ஜெய்சங்கர் அவர்களுடனும் பிரதமர் மோடி அவர்கள் முடிச்சிருக்காங்க இந்த ஒரு டென்ஸ்டு சிச்சுவேஷனுக்கு மத்தியில். ஸோ இந்த பற்றின செய்திகளை தான் இந்த ஒரு பதிவில் பார்க்க போகிறோம். பாகிஸ்தான் ஏதோ சமத்தியாக வாங்கி கட்டிக்க போகிறாங்க இதே மாதிரி பண்ணிட்டு இருந்தா. ஸோ வாங்க வீடியோக்குள்ள போயிடலாம். நான் உங்கள் எல்லாருக்கும் இது தான் பொக்கிஷன் டிபி ட்ரெண்டிங்ஸ். சரியா ஒரு 8 மணி வாக்கில் ஜம்மு காஷ்மீர்ல இருந்து சில செய்திகளானது வர ஆரம்பிக்குது. ஆர்ட்லரி ஷெல்ஸோட சவுண்டுன்றது ரொம்ப அதிகமாக கேட்க ஆரம்பிக்குது. LOC பொட்டி இருக்கக்கூடிய பகுதிகளில் அதிகமாக வந்து இந்த பூஞ்ச் செக்டாரில் தான் இந்த ஆர்ட்லரி ஸ்ட்ரைக்ன்றதை பாகிஸ்தான் அதிகமாக பண்ணுவாங்க. ஏன்னா அவங்களோட சைடுன்றது இந்த பூஞ்சை பொறுத்த வரைக்கும் கொஞ்சம் ஹையர் சைடில் இருக்க மாதிரி மலைப்பாங்கான இடங்களில் இருக்க மாதிரி இருக்கும். இந்த பக்கம் நம்மளோட பகுதிகள் சில இடங்களில் வந்து தாழ்ந்த தள பகுதிகள் மாதிரி இருக்கும். அவங்க மேட்டு மேலே நிற்கிற மாதிரி, நம்ம கீழே நிற்கிற மாதிரி. ஸோ ஆர்ட்லரி ஸ்ட்ரைக்கை நம்ம அந்த சைடில் இருந்து பண்ணுறோன்னா பள்ளத்தை நோக்கி ஈஸியாக அவங்களால குறி வச்சு அடிக்க முடியும். ஒரு பெட்டர் விசிபிலிட்டின்றதும் கிடைக்கும். இந்த ஆர்ட்லரி ஸ்ட்ரைக்கு நீங்க நடக்கக்கூடிய அந்த எல்லா இடத்தையும் பார்த்தீங்கன்னா 10 செய்தி வருதுன்னா அதில் அதிகமாக வந்து இந்த பூஞ்ச் செக்டாரை பற்றி தான் வரும். அதுக்கு மெயினான காரணம்ன்றது இதுதான். ஸோ திரும்பவும் பூஞ்சில் மட்டும்தான் இந்த மாதிரி பிரச்சனைகள் நடக்கும்னு நினச்சிட்டு இருக்கப்போ, ஆனால் இந்த முறை பூஞ்சை தாண்டி நிறைய மாகாணங்களில் இந்த ஆர்ட்லரி ஸ்ட்ரைக்கோட சத்தம்ன்றது கேட்குது. இதுக்கப்புறமா ஒரு 9 மணி வாக்கில் நம்மளோட ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டம்ன்றது மெயினான இடங்களில் ஆக்டிவேட் பண்ணப்படுது. குறிப்பிட்டு சொல்லணும்னா ஜம்மு காஷ்மீரோட குப்வாரா, உரி, சம்பா, ஆர்எஸ்புரா, பூஞ்ச் இந்த அத்தனை பகுதிகளை நோக்கியும் பாகிஸ்தான் அவங்களோட ட்ரோன் ஸ்ட்ரைக்ன்றதை பண்ண ஆரம்பிக்கிறாங்க. அது மட்டும் இல்லைங்க, இப்போ வந்திருக்கக்கூடிய விஷுவல் எந்த அளவுக்கு தெரியுமா நடந்துட்டு இருக்கு. இந்த குட்சன் சொல்லக்கூடியது குஜராத்தில் இருக்கக்கூடிய ஒரு பகுதி. அதே மாதிரி இமயமலை இருக்கக்கூடிய சியாச்சின் கிளாசியர் இருக்குல்ல, நம்மளோட இந்தியாவோட கண்ட்ரோலில் இருக்கக்கூடிய ஒரு பகுதி. இந்த பக்கம் பாகிஸ்தான் ஆக்குபைட் டெரிட்டரிக்கும் சைனா ஆக்குபைட் டெரிட்டரிக்கும் நடுவில் இருக்கக்கூடிய நமக்கு சொந்தமான ஒரு பகுதி. இது ரெண்டுத்துக்கும் இடையில இருக்கக்கூடிய தூரம் 1000 கிலோமீட்டரையும் தாண்டி ஒரு 1250 கிலோமீட்டர் கிட்ட வரும்னு நினைக்கிறேன். இந்த 2 டைரக்ஷன்ஸ்லையும் இந்த 2 லொகேஷன்ஸ்லையும் பாகிஸ்தானோட ட்ரோன்ன்றது ஸ்பாட் பண்ணப்பட்டிருக்கு. ஸோ இந்த அளவுக்கு ஒரு வாஸ்ட் அட்டாக்கு, இவ்வளோ பெரிய ஒரு அட்டாக்கை இந்தியாவுக்கு எதிராக இன்னைக்கு பண்ணிக்கிட்டு இருக்காங்க. ஆனால் இன்னமும் உலகத்தில் இருக்கக்கூடிய பல மீடியாஸாக இருக்கட்டும், இல்லை நம்ம நாட்டில் இருக்கக்கூடிய நிறைய நபர்களாக இருக்கட்டும், பாகிஸ்தானுக்கு சப்போர்ட் பண்ணிட்டு இருக்காங்க. இதெல்லாம் எங்கே போயிட்டு முடிய போது? அவன் மேலே வந்து அவன் தப்பே இல்லைன்னு சொல்கிறீங்க. இந்த இடத்துல பண்ணிட்டு இருக்கிறது பூரா அவன் தான். ஒருவேளை நேரத்துக்கு எல்லாம் தூங்கிட்டாங்களான்னு தெரியல, நானும் அவங்கள தான் தேடிட்டு இருக்கேன். ஸோ இப்போ பாகிஸ்தான் நடத்திருக்கக்கூடிய இந்த ஒரு இம்பாக்ட்ன்றது, இந்த ஒரு ட்ரோன் அட்டாக்கோட இம்பாக்ட்ன்றது நம்மள ரொம்பவே வந்து இந்த இடத்துல அலர்ட் பண்ண ஆரம்பிச்சிருக்கு. நிறைய இடங்களில் வந்து நம்ம இன்டர்செப்ட் பண்ணிட்டோம். ஆனால் நேற்றை விட இன்னைக்கு பாகிஸ்தான் ஏவி இருக்கக்கூடிய அந்த ட்ரோன்களோட எண்ணிக்கை அதிகமாக இருக்குது. அட்லீஸ்ட் ஒரு 30 இம்பாக்ட் வரைக்கும் கீழே ஏற்பட்டிருக்கலாம் இந்த ஓவரால் இடங்கள்னு சொல்லியிருக்காங்க. ஒன்று, ஃபெரோஸ்பூர் பகுதியில் ஒரு சிவிலியன் பில்டிங்கை அடிச்சிருக்கு. இந்த சிவிலியன் பில்டிங் அடித்தது நல்ல வேலையாக அந்த இடத்துல கேஷுவலிட்டிஸ்ன்றது எதுவும் அதிகமாக அந்த இடத்துல ஏற்படல. ஆனால் ஒரு 30 நபர்களுக்கும் அதிகமாக தீக்காயங்களோட இந்த ட்ரோனை இன்டர்செப்ட் பண்ணது, அந்த ட்ரோன் வந்து கீழே விழுந்து இம்பாக்ட் ஆனப்போ அவங்களோட வீடுகளில் வந்து அடித்தப்போ அதில் ஏற்பட்ட தீக்காயம்னு சொல்லிட்டு ஒரு 30 நபர்களுக்கும் அதிகமாக பாதிப்படைஞ்சிருக்காங்க. ஒரு நபர் ஜம்மியோட இந்த சம்பா பகுதியில் கொஞ்சம் தீவிர காயங்களோட ஹாஸ்பிட்டல் அனுமதிக்கப்பட்டிருக்கிறதா ஒரு செய்தி வந்திருக்கு. ஜம்மு காஷ்மீரோட முதலமைச்சர், என்னோட வீட்டுக்கு பக்கத்தில் என்னோட எக்ஸ்ப்ளோஷனை உணர முடிஞ்சது. நிறைய இடங்களில் இந்த ட்ரோன்ஸை நம்ம இன்டர்செப்ட் பண்ணியிருந்தாலும் கீழே விழக்கூடிய அந்த உதிரி பாகங்கள் கீழே விழுந்ததுக்கு அப்புறம் எக்ஸ்ப்ளோஷனை ஏற்படுத்துதுன்னு அவரோட சில ட்வீட்ஸில் சொல்லியிருந்தாரு. ஸோ நேற்று மாதிரி பாகிஸ்தான் இந்த இடத்துல சர்வைலன்ஸ் ட்ரோனை மட்டும் உள்ள அனுப்பல, உள்ள அவங்க அனுப்பியிருக்கக்கூடியது ஆர்ம்டு ட்ரோன்ஸையும் அனுப்பியிருக்காங்க. அதை பற்றின சில தகவல்களை தேடி பார்க்குறப்போ துருக்கியால் தயாரிக்கப்பட்டக்கூடிய அசிகட் சோங்கர்னு சொல்லுவாங்க ஒரு ட்ரோன். இது வந்து சர்வைலன்ஸ் அண்ட் அட்டாக் ட்ரோன்ஸாகவும் பயன்படுத்தலாம். இது வந்து ஒரு குவாட்ரகாப்டர் அந்த ஒரு கேட்டகரியில் தான் வரும். 4 சைடும் வந்து விங்ஸ் இருக்கக்கூடிய ஒரு ட்ரோன். இதை நீங்கள் வந்து இமேஜை பார்த்தீங்கன்னு வைங்க, அந்த இமேஜ் வந்து நீங்கள் ஃப்ரண்ட்டில் பார்த்துட்டு இருப்பீங்க. இதை பார்க்குறப்போ உங்களுக்கு வந்து மோஸ்ட்டாக இந்த ஃபங்க்ஷன்ஸ் எல்லாம் வந்து வீடியோ கவரேஜ் எடுப்பாங்கல்ல, அந்த ஒரு ட்ரோன் மாதிரி வந்து இது உங்களுக்கு அப்பியரன்ஸை ஏற்படுத்தலாம். ஆனால் யாரும் அதோட உருவத்தை பார்த்து அதை வந்து சாதாரணமாக எடை போட்டுறாதீங்க. இவன் வந்து எப்படி சொல்கிறது, கிட்டத்தட்ட ஒரு சைக்கோ ட்ரோன் மாதிரி. இது நார்மலாக வந்து ஒரு ட்ரோனை நம்ம பயன்படுத்தினா அதை வந்து சூசைட் ட்ரோனாக பயன்படுத்தணும். ஷாஹித் மாதிரி சீரிஸ் ட்ரோன்ஸ் இருக்குது. நம்ம நேற்று யூஸ் பண்ண ஹார்பி ட்ரோன்ஸ் மாதிரி நிறைய கேட்டகரியில் இருக்குது. ஆனால் இது எப்படிப்பட்ட ஒரு ட்ரோன் தெரியுமா? ஆல்மோஸ்ட் இது வந்து ஒரு FPV ட்ரோன் கேட்டகரியில் தான் வரும். லைவாக அந்த ஃபுட்டேஜை ஷேர் பண்ணி ஒரு
ரிமோட் கண்ட்ரோலர், அந்த ஒரு ஆப்ரேட்டர் வச்சுட்டு இந்த ஒரு ட்ரோன் ஆப்ரேட் பண்ணுற மாதிரி தான் இருக்கும். ஆனால் மற்ற ட்ரோனில் இல்லாத ஒரு ஸ்பெஷல் ஃபியூச்சர் இதில் என்ன இருக்குன்னா, இந்த ட்ரோனை ஆன் த ஸ்பாட்டில் அவங்களால ஃபயர் பண்ண வைக்க முடியும். அதாவது இதில் ஒரு கிரனேட் லான்ச்சர் அட்டாச் பண்ணிட்டோம்னா, அதில் வந்து ஒரு 4லேருந்து 5 ரவுண்ட்ஸ் ஆஃப் கிரனேடை நம்ம வச்சிட்டோம்னா, ஒரு குறிப்பிட்ட பகுதியின் மேலே போகிறப்போ, இப்போ ஒரு குரூப் ஆஃப் ஒரு 10 வீடு இருக்குன்னு வைங்க, அந்த 10 வீட்டில் ஒரு வீட்டை மட்டும் அடிக்கணும்னா அதை நோக்கி அந்த கிரனேடை அதனால லான்ச் பண்ண முடியும். இதில் மெஷின் கன் அட்டாச் பண்ண முடியும். அதான் சொல்கிறேனே, ஒரு சைக்கோ ட்ரோனுன்னு இருக்கிறதுலே வந்து ஒரு மோசமான தயாரிப்பு. இது துருக்கியால் தயாரிக்கப்பட்டிருக்கிறது. இது பாகிஸ்தானோட ஆர்சனலில் ஆக்டிவாக இருக்குது. அதுலேயும் குறிப்பாக சொன்னால், இப்போ இவங்க பயன்படுத்தியிருக்கக்கூடிய ட்ரோன் இந்த சோனகர் MG-GL வேரியண்ட்டை சேர்ந்தது. இதில் இந்த கிரனேட் லான்ச்சர்ஸை வச்சு இவங்களால் அட்டாக் பண்ண முடியும். இந்த வகையான ட்ரோன்ஸ் இன்னைக்கு ஏரியல் ஸ்ட்ரைக்கில் இந்தியாவுக்கு எதிராக அதிகமாக பயன்படுத்தப்பட்டிருக்கதா சொல்லியிருக்கு. இந்த டைமும் நம்மளோட ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டம் உள்ள வரக்கூடிய பெரும்பான்மையான ட்ரோன்களை சுட்டு வீழ்த்திட்டாங்க. இந்த ஸ்ட்ரைக் எல்லாம் நடக்க ஆரம்பிச்சதுக்கு அப்புறமா உடனடியாக ஒரு எமர்ஜென்சி மீட்டிங்ன்றது பிரதமர் மோடி அவர்களுக்கும் நம்மளோட வெளியுறவுத்துறை அமைச்சர் ஜெய்சங்கர் அவர்களுக்கும் தேசிய பாதுகாப்பு தலைவர் அஜித் தோவல் அவர்களுக்கும் மத்தியில் உடனடியாக நடந்து முடிஞ்சிருக்கு. இதோட அவுட்புட்ன்றது என்னன்றது தெரியல. எது சம்மந்தமாக பேசினாங்க, இல்லை அது சம்மந்தப்பட்ட ப்ரெஸ் ரிலீஸ் எதுவுமே இன்னும் வெளியில் வரல. ஆனால் இந்த ட்ரோன் அட்டாக் நடக்கிறப்ப இந்த மாதிரி ஒரு செக்யூரிட்டி மீட்டிங்கிறது நடந்திருக்கு. கண்டிப்பாக பாகிஸ்தானுக்கு இதுக்கு ரெஸ்பான்ஸ் இருக்கும். ஏன்னா நேற்று நம்ம கூட அதை தான் சொல்லியிருந்தோம். பாகிஸ்தான் வந்து ஒரு நேம் சேக்குக்காக இதை அடிச்சிட்டாங்க. ஏன்னா நேற்று மிசைல்ஸுமே ஃபயர் பண்ணியிருந்தாங்க. இதுக்கப்புறம் எதுவும் பெருசாக பண்ண மாட்டாங்கன்னு. ஆனால் இவங்க வந்து திருந்துற மாதிரியே தெரியல. பாகிஸ்தானை பொறுத்த வரைக்கும் நான் அடி வாங்கினா தான் திருந்துவேன். அது எப்படி நீங்கள் என்னை சும்மா விட்டுறலாம், என்னை போட்டு அடிங்கன்னு வாண்டடாக வந்து இருந்த இடத்துல மாட்டிட்டு இருக்காப்புல. நான் திரும்ப ஒரு விஷயத்த தெளிவாக சொல்கிறேன். இந்த இடத்துல வந்து பாகிஸ்தான் நேரடியாக இந்தியாவை எதிர்க்கிறதுக்கு அவங்களுக்கு தைரியம் கிடையாது. கவர்ட் ஆப்ரேஷன்ஸ்னால மட்டும்தான் பண்ண முடியும். இதில் வந்து சில பேர் ஒன்று சொல்கிறீங்க, இந்தியாவை வந்து இந்த இடத்துல அக்ரஸர் மாதிரி காட்டுறீங்க. இதெல்லாம் வந்து இந்தியா வந்து இந்த இடத்துல அக்ரஸர் கிடையாது. நம்ம அடித்தது கரெக்டாக வந்து பின் பாயிண்ட் பண்ணி அடித்தோம். இந்த இடத்துல அடித்தா பிரச்சனை இருக்குது, இந்த இடத்துல மட்டும் டார்கெட் கோஆர்டினேட்ஸ் இருக்குன்னு சொல்லிட்டு எக்ஸாக்டாக ஒரு மீட்டர் நகராமல் அடித்தோம். ஆனால் இப்போ வரைக்கும் ஒரு 19 பேர் இறந்துருக்காங்க இந்த பூஞ்ச் செக்டாரில், இந்த ஆர்ட்லரி ஷெல்ஸோட அந்த ஸ்ட்ரைக்குக்கு மட்டும். இதை வந்து பாகிஸ்தான் எப்படி ஜஸ்டிஃபை பண்ணுவாங்க? நம்ம பண்ணது வந்து ஆக்ட் ஆஃப் வாரே கிடையாது. இந்த இடத்துல வந்து போரை நம்ம தூண்டலை. நம்ம பண்ணது வந்து நான் எஸ்கலேட்டரி ஸ்ட்ரைக் தான். இந்த இடத்துல பிரச்சனை இருக்குது, ஆல்மோஸ்ட் ஒரு சர்ஜிக்கல் ஸ்ட்ரைக் மாதிரி தான். இதை நம்ம வந்து ஏரியல் வழியாக பண்ணியிருக்கோம். ஆனால் இப்போ பாகிஸ்தான் பண்ணியிருக்கிறது குறி வச்சு அடிக்கிறது ஃபுல்லாகவே சிவிலியன் பில்டிங் தான். அவங்க வந்து இதை தாண்டி அவங்களால வேற எதுவுமே பண்ண முடியாது. நம்மளை வந்து மோசமாக அடிக்கணும், இதை தாண்டி பெருசாக பண்ணணும்னா பாகிஸ்தானுக்கு அதோட ரெஸ்பான்ஸ் என்னன்றது தெரியும். ஸோ இந்த இடத்துல இன்னசென்ட் சிவிலியன்ஸை டார்கெட் பண்ணி இந்த இடத்துல இவங்க தான் ஆக்ட் ஆஃப் வாரா இதை பண்ணிட்டு இருக்காங்க. நம்ம இப்போ நினச்சோன்னா பாகிஸ்தான் மேலே நம்மளால வார் அனௌன்ஸ் பண்ண முடியும். அதுக்கு தேவையான அத்தனை ஆதாரங்களும் நம்ம கிட்ட இருக்குது. ஆனால் இந்த இடத்துல நம்மளுடைய எக்கானமி பெருசாக பாதிக்கப்படும். போர் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடியே இங்கே இருக்கக்கூடிய ஒரு கூட்டம் பாகிஸ்தானை விக்டிமாக வந்து அந்த இடத்துல போர்ட்ரே பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. இதுக்கப்புறம் நம்ம எதனா பண்ணோம்னா இங்கேருந்தே உள்ளேருந்து இவங்களே நமக்கு எதிராக ஏதாச்சும் பண்ணாலும் பண்ணுவாங்க. அதில் சந்தேகப்படுறதுக்கு எதுவுமே கிடையாது. ஸோ இந்த இடத்துல பாகிஸ்தான் திரும்பவும் இந்தியாவுக்கு எதிரான அந்த சைக்காலஜிக்கல் வார்ஃபேரை ரொம்பவும் தீவிரப்படுத்துறாங்க. இதில் இன்னொரு விஷயம் என்னன்னா, இதனால் சைனாவுக்கு வந்து நிறைய கெயின் இருக்கிறதா நிறைய பேர் கேட்குறீங்க. உண்மையிலேயே சைனாவுக்கு இதனால் கெயின் இருக்குது. அவங்களோட ஒரு மிசைல் நம்ம கிட்ட கிடச்சிருக்கு. அது ஒரு தனி டாப்பிக்காக பேசலாம். ஏன்னா அந்த அளவுக்கு நம்ம கிட்ட அப்படியே கம்ப்ளீட்டாக இன்டாக்டாக அந்த மிசைல் நடந்து கிடச்சிருக்கு. ஆனால் இப்போ பாகிஸ்தான் பண்ணக்கூடிய இந்த சர்வேலன்ஸ் ஆப்ரேஷன், இல்லை சைனாவோட செயற்கைக்கோள்கள் இந்தியாவோட பகுதிகளுக்கு மேலே கண்காணிப்பில் ஈடுபடுறதுன்னு ஏகப்பட்ட ஒத்துழைப்புகள் இந்த 2 நாடுகளுக்கு மத்தியில் நடந்துட்டு இருக்கு. ஸோ ஒரே கல்லில் 2 மாங்கன்ற விதமாக பாகிஸ்தானுக்கு உதவி பண்ண மாதிரி ஆச்சு. இந்தியாவோட பிரீச்சஸ் எந்தெந்த இடத்துலலாம் இந்த இடத்துல இருக்குது, இந்தியாவை எந்தெந்த இடத்துல நம்ம கவுண்டர் பண்ண முடியும்னு சைனாவுக்கு தேவையான டேட்டாவும் இந்த இடத்துல கிடைக்க ஆரம்பிச்சிருச்சு. இதில் துருக்கி நல்லா வந்து நடுவில் ஒத்து ஊதிட்டு இருக்காங்க. அந்த கப்பல் வந்தப்பவே தெரியும் ஏதோ ஒன்று இந்த இடத்துல ஏடா கூடமாக பண்ண போகிறாங்கன்னுட்டு. சம்மந்தமே இல்லாமல் கூத்தாடியோட சலங்கை ஆடாது. அதே மாதிரி தான் துருக்கியோட கப்பல் இந்த இடத்துல வந்துச்சு. அதுக்கு முன்னாடி வரைக்கும் இப்படி ஒரு ட்ரோன் பாகிஸ்தானோட ஆர்சனலில் இருந்துதானே தெரியல. ஆனால் இப்போ பார்த்தோன்னா எல்லாத்துலேயுமே அப்டேட் ஆகிருக்கு. அவங்களுக்கு சர்வீஸில் சர்வீஸ்னு மட்டும் தான் போட்டிருக்காங்க. எப்போதுலேருந்து இருக்குன்றது தெரியல. ஸோ துருக்கிக்கான வெயிட்டோ ஏதோ ஒன்று இருக்குது. எங்கேயோ நல்லா வாங்குவாங்க. துருக்கி வந்து இஸ்ரேல் கிட்ட சரியாக எங்கேயோ வாங்க போகிறாங்க. இந்த வகையில் நீ பாகிஸ்தானுக்கு ஹெல்ப் பண்ணினா நீ அந்த இடத்துல கண்டிப்பாக வாங்குவ. அதில் எதுவுமே இல்லை. ஏன்னா சிரியாவில் ஆல்ரெடி பிரச்சனை போயிட்டு தான் இருக்குது. ஸோ இந்த வீடியோ பற்றி என்னோட கருத்தில் கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். மெயினாக சொல்லணும்னா பாகிஸ்தான் இப்போ பண்ணிட்டு இருக்கிறது சுத்தமான கோழைத்தனமான தாக்குதல். இந்தியாவோட மிலிட்டரி சைட்ஸை அடிச்சின்னா உண்மையிலே உன்னை கொஞ்சம் எதனா சரி ஓகேப்பா நேருக்கு நேராக நின்று அடிச்சிட்டேன்னு இது பண்ணலாம். ஆனால் சம்மந்தமே இல்லாமல் எந்த ஒரு எவிடன்ஸும் இல்லாமல் சிவிலியன் பில்டிங்ஸை மட்டும் அடிச்சிட்டு இருக்கு. அதுவும் ஆர்ட்லரி ஸ்ட்ரைக்கை வச்சு. நான் ஒரு வீடியோ வந்து இப்போ லாஸ்ட்டில் உங்களுக்கு பப்ளிஷ் பண்ணுறேன். செக்யூரிட்டி கேமரா எடுக்கப்பட்ட ஒரு ஃபுட்டேஜ். இது வந்து கவர்மெண்ட் பில்டிங்கோ இல்லை வேறு எதுவும் கவர்மெண்ட் அஃபிஷியல் சைட்டோ கிடையாது. ஒரு சிவிலியன் பில்டிங்கில் ஒரு மோட்டார் ஷெல் வந்து விழுந்ததுன்னா அது எந்த அளவுக்கு ஒரு இம்பாக்டை ஏற்படுத்துன்றதை அந்த ஒரு ஃபுட்டேஜில் நீங்கள் பார்ப்பீங்க. இது நம்ம பாகிஸ்தான் பண்ணுறது தான். இங்கே இருக்கவங்க யாராவது இந்த பாகிஸ்தானுக்கு சப்போர்ட் பண்ணுறவங்க இருப்பாங்களா சில பேர், அவங்க கிட்ட இந்த ஃபுட்டேஜ் காமிச்சு இதெல்லாம் நியாயமாடா நல்லா நாக்கப்படுங்கிற மாதிரி 4 வார்த்தை அவங்களுக்கு கேளுங்க. எந்த தப்புமே கிடையாது. ஸோ இந்த வீடியோ பற்றி உங்களோட கருத்துக்களை கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். அடுத்த வீடியோஸ் இப்போ மதுரை விடுபடுறது உங்கள் எல்லாருக்கே.